ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுக்கு எப்படி தயாராவது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ தமிழ் புக் எடுத்துகிட்டு ஃபுல் தமிழ் புக்கையும் படிங்க அப்படின்னு சொல்கிறோம் எல்லா வீடியோலையும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். முதல்ல எல்லா லெசனோட புக் பேக்கையும் படிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் 10ல் புக் பேக் படிச்சிருப்பீங்க எக்ஸாமுக்கு. அதை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக் பேக் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. புக் பேக் அப்படின்றது எல்லா லெசனோட லாஸ்ட்லேயும் இந்த மாதிரி திறன் அறிவோம் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு செய்யுள் இருக்குது, ஒரு உரைநடை இருக்குது, ஒரு துணைப்பாடம் இருக்குது. அது மூணும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு இலக்கணம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திறன் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த நாலத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு திறன் அறிவோம். இதுதான் உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸு. இது எம்சிக்யூ இருக்குது, சிலதில் வந்து ஃபில்லப்ஸ் இருக்குது, மேட்ச் இருக்குது. அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக முதல்ல அதை படிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா புக் பேக்கில் இருக்க திறனறிவும் படித்ததுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது வந்து நூல்வெளி. நூல்வெளி எங்கே இருக்குது பாருங்கள். எல்லா செய்யுள் உரைநடை உங்களோட துணைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் நூல்வெளி அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த நம்ம படித்த அந்த செய்யுளோ இல்லை அந்த உரைநடையோ அந்த இலக்கணமோ எங்கேருந்து எடுத்தாங்க, யாரால் எழுதப்பட்டது அப்படின்றத பற்றின டீட்டெயில் வந்து அந்த நூல்வெளியில் கொடுப்பாங்க. அந்த நூலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யார் எழுதுனது, அவரை பற்றின டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனைய பாவனாரின் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்ற கேள்வி வருது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக படிங்க. அது வந்து சொல்வளம் அப்படின்னு உங்களுக்கு இருந்த உரைநடை வந்து எந்த கட்டுரையிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படி கூட கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி இது ஒன்றுத்தையும் க்ளீனாக படிச்சுக்கணும். ஏன்னா நூல்வெளியிலேருந்து கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஸோ நூல்வெளி கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து யார் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸஸ். எல்லா சாப்டர்லேயும் மேக்ஸிமம் இந்த மாதிரி யார் இவர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இது அப்படியே நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரீட் பண்ணிட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், இதில் ஃபார் எக்ஸாம்பிள் விழிகளை இலக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது அப்படின்னு நினச்சவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா தமிழ் தென்றல் திருவிக்க போலவே இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இன்றளவும் அவ்வாறு எழுதி தமிழுக்கு வந்து புகழை வழங்கிட்டு வரவர் யார். கண்களை மூடினபடி எழுதுகிற அந்த திறன் கொண்டவர் தமிழ் தென்றல் மாதிரி இன்னொருத்தர், அவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், அவரை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கு, கடைசியாக பேர் கொடுத்துருக்காங்க. தமிழ் திரு ரா இளங்குமாரனார். இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உலக பெருந்தமிழர் வந்து யார் அப்படின்னு கேட்டாலும் தமிழ் திரு ரா இளங்குமாரனார்னு எழுதணும். இந்த யார் இவர் அப்படின்றதுல அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன டேலண்ட் இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இவர் தான் இளங்குமாரன் அப்படின்னா எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி யார் இவர் அப்படின்ற பாக்ஸு உங்கள் புக்கில் இருக்குது. இந்த மாதிரி யார் இவர் அப்படின்றத வந்து நீங்கள் எப்போவுமே படிச்சுட்டு ஜஸ்ட்டு விடாமல் நீங்கள் எழுதும் போதே ஒரு ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன்லாம் இருந்த ஒருத்தரோட ஆத்தரோட பேர் இதுதான் அப்படின்னு ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணிட்டு போனால் ஃபுல் மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம். அடுத்து தெரியுமான்னு எழுதியிருக்கேன். அதாவது ஆக்சுவலாக எங்கள் புக்கில் பாருங்களேன், யார் இவர் அப்படின்ற பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸும் அவங்க புக்கில் இருக்குது நிறைய இடத்துல. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க, மலேசியாவே. அம்மாநாட்டிற்குரிய முதல் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க, அது தமிழ் அப்படின்றது தான். ஸோ உலக மாநாட்டில் வந்து தமிழுக்காக அதை எடுத்து நடத்தின நாடு எதுனா மலேசியா. அந்த மாநாட்டில் எந்த மொழியை பற்றி அவங்க பேசுனாங்க அப்படின்னா தமிழ் மொழியை பற்றி தான் பேசுனாங்க. ஸோ இதில் வந்து 2 கொஸ்டின் இருக்குது. இந்த மாதிரி தெரியுமான்ற பாக்ஸ் பாருங்களேன். இதே மாதிரி தெரியுமான்னு இன்னொரு பேஜில் இருக்குது பாருங்களேன். பெப்பர், ஜப்பானின் சாஃப்ட்வேர் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர். ஒரு ரோபோ தான் பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முகபாவனையிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும், அதாவது ரிசப்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க, பணியாளராகவும், வீடுகளில், வணிக நிறுவனங்களில், உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகின்றன. அதாவது அதிக அளவில் வந்து விற்பனையாகிற அந்த 3 டைப்பில் இருக்க ரோபோ என்னன்னு கேட்டாங்கன்னா பெப்பர்னு எழுதணும். இதில் இன்னொரு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன், இந்த பேர் கேட்கலாம். வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 கொஸ்டின் கேட்கலாம். வாட்சன் வந்து எந்த நிறுவனத்திலேருந்து அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க, இல்லை எந்த இயரில் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ 2016 IBM வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்றது உங்களோட ஆன்சர். இல்லை IBM நிறுவனம் ரெடி பண்ண அந்த நுண்ணறிவு கணினியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட்சன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, வீட்டு வேலைக்கா, வரவேற்பாளரா, இல்லை ஒரு நோயாளியோட புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதா, மருத்துவத்துறையிலையான்னு கேட்டாங்கன்னா மருத்துவத்துறைன்னு எழுதணும். ஸோ ஒரு பாக்ஸை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டே போகாமல் அதுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை ரொம்ப நுண்ணிப்பாக கவனிச்சு படிங்க. அடுத்து வந்து இலக்கண குறிப்பு, அதே மாதிரி பகுபத உறுப்பு இலக்கணம் கூட எல்லா செயல்லையும் பாருங்க.
செய்யுள்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இலக்கண குறிப்புன்னு குடுத்துருப்பாங்க. செய்யுள் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட பொருள் குடுத்துட்டு இலக்கண குறிப்பு குடுத்துருப்பாங்க. இலக்கண குறிப்பில இப்ப நன்மொழி அப்படின்றது என்னன்னு கேட்டாங்கன்னா, பண்புத்தொகை. வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல் இது வந்து பண்புத்தொகைய வந்து நம்ம ஈஸியா ரூல்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. அத பார்த்துக்கோங்க. அவங்க என்ன வேர்ட் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். இது எல்லாமே வந்து தொழில் பெயர்கள். ஸோ இந்த மாரி ஏதாவது வேர்ட்ஸ் குடுத்துட்டு இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. 1 ஆர் 2, 3 கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கு போன தடவ பேப்பர்ல. அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றது இப்போ உரைத்தல் அப்படின்றத வந்து பிரிச்சு எழுதிட்டு, உரைத்த அப்படின்றத பிரிச்சு எழுதுனா, இதுல வர்ற இந்த இத்து வந்து எந்த கால இடைநிலை அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஆன்றது எந்த மாதிரியான விகுதின்னு கேட்கலாம். அப்ப அது வந்து ஒரு பெயரெச்ச விகுதி. இந்த இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலை குறிக்குது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது புக்கின்னு. புக்கின்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? புக்கின் கண்டிப்பா நம்ம ரீட் பண்ணணும். ஏன்னா வெறும் புக் பேக் யூஸ் பண்ணி அவங்க ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கண்டிப்பா தரமாட்டாங்க. ஸோ புக்கின் வந்து எப்படி ரீட் பண்ணணும்? அது மாரி மேற்கோள்கள். மேற்கோள்கள் வந்து நம்ம வந்து ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போற ஒரு இடம் வந்து அந்த மேற்கோள்கள் தான். இதுல சொல்லியிருக்க மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவர் இதே வந்து இந்த குறள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நன்னூல்ல இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லைனை மட்டும் கொடுத்துட்டு இந்த லைன் எந்த நூல்ல இருந்து வந்தது அதுதான் மேற்கோள். அந்த மாதிரி லைன்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. இது வரைக்கும் இருந்த எல்லா பேப்பர்லுமே கிளாஸ் 10 புக்ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் இன்டீரியரா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மேற்கோள்கள்லாம் நிறையவே கேட்டிருந்தாங்க. ஸோ புக் என்னன்றது வந்து செய்யுள், உரைநடை, இலக்கணம் எல்லாத்துலேயுமே வந்து புக்கின் படிக்கணும். துணைப்பாடம் மட்டும் நம்ம அவ்வளோ டெப்த்தாக படிக்க தேவையில்லை. ஏன்னா துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் துணைப்பாடத்தோட ஆசிரியர், அந்த ஆசிரியரோட குறிப்பு அது எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அந்த கதையோட மாந்தர்கள் பற்றி அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை. இப்போ இதில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம். இலக்கணத்தில் இருக்க அந்த ஒரு லைனுமே முக்கியம்னு சொல்லலாம். இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்றதா உங்களோட ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நடத்தல் அப்படின்றதுல வந்து நடத்தல்ன்றது தொழில் பெயர் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதில் வந்து வினையடி எது விகுதி எதுனா நடன்றது வந்து அதோட வினை, தள்ளுன்றது வந்து அதோட விகுதி. ஸோ நடன்றது அதில் எதை குறிக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும். ஒரு லைனுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிச்சொல்கள் சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த மொழிக்கு பேர் என்ன அப்படின்னா தொடர்மொழி. இப்போ தொடர்மொழியா தனிமொழியா இல்லை தொழிற்பெயர் அந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி தான் உங்களோட கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை கண்ணன் வந்தான் அப்படின்றது என்ன மொழி அப்படின்னு கேட்கலாம். இல்லை கண்ணன் வந்தான் என்பது டேஷன் கொடுத்துட்டு தொடர்மொழி, தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர் அந்த மாதிரியும் கொஸ்டின் வருது. இங்கே இருக்க ஒரு எக்ஸாம்பிளும் அந்த கொஸ்டினோட எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றதை புரிஞ்சு வந்து படிங்க. ஸோ நான் வந்து மேற்கோள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மொழி ஒரு பொருளுணவாம், தொடர்மொழி பல பொருளுணவானது, பொது இருமையும் ஏற்பன அப்படின்றது எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நன்னூல் அப்படின்னு சொல்லணும். இந்த நம்பர் அவங்க கேட்கல, ஆனால் நன்னூல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி புக்கில் இருக்க இன்னும் முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்போது, ஸோ அதே மாதிரி புக்கோட அந்த பேக்ல திறனறிவம் கடந்து அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா வார்த்தையோட விளையாடுறது எல்லாமே பார்த்துக்கோங்க. கலை சொல் அறிவம்ட்டு இங்கிலீஷ்க்கு தமிழ், இல்லை தமிழுக்கு வந்து இங்கிலீஷ், இது ரெண்டுமே வந்து கேட்கலாம். இப்போ ஆவணம் அப்படின்றதோட இங்கிலீஷ் சொல் என்னன்னு கேட்கலாம். இல்லை டாக்குமெண்ட்டோட தமிழ் சொல் என்ன அப்படின்றதும் கேட்குறான். இது வந்து எல்லா லெசனுக்கு பின்னாடியும் இருக்குது. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி இது அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லி எல்லா லெசனோட கடைசிலையும் இருக்குது. என் கதை இதோட ஆசிரியர் யார், வேருக்கு நீர் இதோட ஆசிரியர் யார், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது அந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேர் என்ன, எக்ஸ்ட்ரா நாலேஜ் அறிவை விரிவிசை, அதில் ஏதாவது 3 இல்லைனா 4 புக்கோட பேரும் அதோட ஆத்தர் பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னென்னா இந்த டேபிள் பேஜ் நம்பர் 146 இருக்குது தமிழ் புக்கில். அந்த 5 நிலங்களும் அது கூட தெய்வம் யார், மக்கள், உணவு, விலங்கு, பூ, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மறந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பண் பாருங்களேன். இப்போ வந்து யாழும் பண்ணும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குறிஞ்சினா குறிஞ்சியால், முல்லையால், மருதையால், இது வந்து நமக்கு மறக்காது. மருதம்னா மருதையால் தான், முல்லைனா முல்லையால் தான். இதில் வித்தியாசமாக இருக்கிறது யாருன்னு பாருங்களேன், விளரியால். இது வந்து நெய்தல் நிலத்திற்குரியது தான் விளரியால். இப்போ விளரியால் வந்து எந்த நிலத்தை சார்ந்ததுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்குது. இப்போ பண்ணில் கூட பாருங்கள், இப்போ வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம் இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதே நேம்னால நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் செவ்வழி பண் அப்படின்றது வந்து நெய்தல் நிலத்திற்குரியது, பஞ்சுர பண்ணு தான் வந்து பாலின் நிலத்திற்கு. இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் எடுத்து மேட்ச்சில் கேட்குறாங்க. அப்புறம் திருக்குறள்லேருந்து 1 or 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முயற்சி டேஷ் ஆக்கும், முயற்சி இன்மை புகுத்தி விட்டுனா திருவினை அப்படின்றத எழுதணும். அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா வேர்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்கள் புக்கில் இருக்க திருக்குறள் வரைக்கும் சரியான வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். 10th ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் ஆல்ரெடி படித்த புக்கு தான், ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும்.
வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.